வணக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எங்கள் காட்டில் முள்ளங்கி இல்லை, பக்கத்து தோட்டத்தில் முள்ளங்கி போட்டிருக்காங்க. அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கோம். கோபினா அவர் தான் ஓனர். இந்த காட்டோட ஓனர் இப்போதைக்கும். சரிங்களா? இதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க. முள்ளங்கி காட்டில் 40 நாளில் முள்ளங்கி விளைஞ்சிரும். அதுக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? இங்கே பாருங்க, எத்தனை பேர் கழுவிட்டு இருக்காங்கன்னு. இங்கே போட்டு நல்லா அதை வந்து வெள்ளை கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவி, அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் கேப்பா இங்கே வாங்க, தண்ணி இல்லாமல் இதை ஃபுல்லாக நல்லா காய வச்சு, அதுக்கப்புறம் பை பிடிச்சி எப்போ சிவப்பு கலர், அந்த சிவப்பு கலரில் இருக்க முள்ளங்கி வெள்ளை கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவணும். கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் கூட விலை குறைச்சிருவாங்க. ஆமாம், அதையும் பார்த்துக்குங்க. அதையும் பார்த்துக்குங்க. நல்லா நல்லா தேய்க்கணும். வர வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிரும். இந்த காத்தோட்டமாக அப்புறமா சாக்கு பிடிச்சி தச்சு கரூர் கொண்டு போவாங்க மார்க்கெட்டுக்கு. அத்தனை வேலையும் செஞ்சு மார்க்கெட்டுக்கு போனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு வர்றதே. பை இப்போ எவ்வளோக்கு போயிட்டு இருக்கு? பை இப்போ எவ்வளோண்ணா? 300 பை 300 பை 300 30 கிலோ 300. இங்கே எத்தனை பேர் கழுவுறாங்க பாருங்க, 6 பேர் கழுவுறாங்க. ஆளுக்கு கூலி என்ன ஆச்சு? ஒரு ஆளுக்கு கூலி எவ்வளவு? 200 கூலி. கூலிக்கு 100 போயிடும். கூலிக்கு 200 போயிடுச்சுன்னா மிச்சம் 100 தான் வரும். 100 காட்டுக்காரருக்கு என்ன பண்ணுவாங்க? தண்ணி கட்டுற செலவுக்கே பத்தாது. இதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான். விவசாயத்தோட வாழ்க்கை தான். கிலோ அப்போனா 10 ரூபா கணக்கு வருது. ஆமாம். ஏன்னா அப்புறம் நீங்களாம் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள்கிட்ட இருந்து வாங்குறது கிலோ 10 ரூபா அந்த கணக்கு வாங்குறாங்க. நாங்கள் இந்த வருஷம் முள்ளங்கி போடல, அடுத்த வருஷம் போட்டுடுறோம்.